மியா பூனைக்குட்டி. மீசை வச்ச பூனைக்குட்டி. ஊர் சுற்றும் பூனைக்குட்டி. உடற்பயிற்சி செய்யும் பூனைக்குட்டி. வீட்டை சுற்றும் பூனைக்குட்டி. வேடிக்கை பார்க்கும் பூனைக்குட்டி. ஆண் பூனைக்குட்டி. ஆட்டம் போடும் பூனைக்குட்டி. பெண் பூனைக்குட்டி. பேசாம இருக்கும் பூனைக்குட்டி. நம் மாத்து பூனைக்குட்டி. நம்மிடமே சண்டையிடும் பூனைக்குட்டி. எதுத்தாத்து பூனைக்குட்டி. எப்போதும் தூங்கும் பூனைக்குட்டி. திருட்டு பூனைக்குட்டி. தீட்டு வாங்கும் பூனைக்குட்டி. வெள்ளை நிறத்தொரு பூனைக்குட்டி. வேடிக்கையான பூனைக்குட்டி. சாம்பல் நிறத்தொரு பூனைக்குட்டி. சப்பாத்தி சாப்பிட்ட பூனைக்குட்டி. கரு நிறத்து பூனைக்குட்டி. கண்டதை காலி செய்த பூனைக்குட்டி. மியா மியா பூனைக்குட்டி. மீசை வச்ச பூனைக்குட்டி. சுத்தம் சோறு போடும் பழமொழியை பின்பற்றும் பூனை ஒரு நிமிடம் சும்மா இருக்காமல் நாக்கு கொண்டு உடல் முழுக்க திரும்ப திரும்ப நக்கி சுத்தம் செய்யும். நல்ல நடந்து பழகுவதன் மூலம் நடை கற்றுக்கொள்வது போல பூனைகள் சில பாடங்கள் வைத்திருக்கின்றன. மனிதனுடன் இணைந்து வாழ்கிற விலங்குகளில் காலத்தால் மிகவும் பழமையானது பூனை உரசிக்கொண்டே திரிந்ததால் நமது கோபம், மகிழ்ச்சி, கண்டிப்பை சட்டென்று புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் இதற்கு உண்டு. பெயர் சொல்லி அழைத்தால் பதுங்கியிருந்தாலும் பாய்ந்து வந்து ஆஜராகும். மியா மியா பூனைக்குட்டி. மீசை வச்ச பூனைக்குட்டி.